2வது மனைவியையும் பிரியறாரா செல்வராகவன்? போட்டோக்களை எல்லாம் டெலீட் பண்ண கீதாஞ்சலி. இயக்குனர் செல்வராகவன் தமிழ் சினிமாவில ரொம்பவே முக்கியமான ரத்தினக்கல் அப்படின்னு சொல்லலாம். இவரோட படங்கள் பெரும்பாலும் அவுட் ஆஃப் த பாக்ஸ் சப்ஜெக்டா தான் இருந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவரோட படங்கள்ல 2வது பாகங்களை கேட்கக்கூடிய ரசிகர்கள் பெருமளவுல இருக்காங்க. ஆனா அவரோட தனிப்பட்ட வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய விடை தெரியாத கேள்விகள் ரசிகர்கள் மனசுல ஏகப்பட்ட கேள்விகளை உருவாக்கி இருக்கு. அதாவது செல்வராகவனோட 2வது மனைவி கீதாஞ்சலி. இவங்க ஆடை வடிவமைப்பாளர், அப்புறம் இயக்குனர். செல்வராகவன் ஃபர்ஸ்ட் நடிகை சோனியா அகர்வால தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 பேரும் இணைஞ்சு காதல் கொண்டேன், 7G ரெயின்போ காலனி மாதிரியான படங்கள்ல பணியாற்றினப்போ ஏற்பட்ட பழக்கம் காதலா மாற, அதுக்கு பின்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு இடையில மனக்கசப்பு அதிகம் ஏற்பட 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. அதுக்கு பின்னாடி தான் கீதாஞ்சலியை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு செல்வராகவன். போன 2011வது வருஷம் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட இவங்களுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. சமீப காலமாவே செல்வராகவனும் கீதாஞ்சலி செல்வராகவனும் விவாகரத்து செய்ய போறதா கிசுகிசுக்கள் பரவிக்கிட்டு வந்துச்சு. இப்போ அந்த கிசுகிசுக்கள் தீவிரமாயிருக்கு. அதுக்கு ஏத்தது மாதிரியே கீதாஞ்சலி தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்த செல்வராகவனோட புகைப்படங்களை நீக்கியிருக்காங்க. ஒரு கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ் மட்டும் தான் இருக்குது. ஆனா செல்வராகவனோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல கீதாஞ்சலி கூட இருக்கக்கூடிய எல்லா போட்டோக்களும் வீடியோக்களும் அப்படியே இருக்கு. இதனால இவங்க 2 பேரும் விவாகரத்து வாங்க போறாங்களா அப்படிங்கிற கேள்வி அதிகரிச்சுட்டு வருது. சமீபத்துல செல்வராகவனோட தம்பி தனுஷ் தன்னோட இட்லி கடை படத்தோட வெற்றிக்கு பின்னாடி குடும்பத்தோட குலதெய்வ கோயிலுக்கு போனாரு. அப்ப கூட கீதாஞ்சலி கூட போகல. செல்வராகவன் மட்டும்தான் போயிருந்தாரு. இந்த நிலையில கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னாடி செல்வராகவன் கொடுத்த பேட்டி ஒண்ணுல, நான் இப்ப ரொம்ப மோசமான காலகட்டத்தை கடந்து வந்து உங்க முன்னாடி உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட செத்து பிழைச்சிருக்கேன். அத பத்தி நான் இப்போ வெளிப்படையா பேச விரும்பல. கொஞ்சம் மாசங்கள்ல உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இப்படியான நிலையில கீதாஞ்சலியோட இந்த நடவடிக்கை, இவங்க 2 பேருக்கும் இடையில என்ன பிரச்சனை? விவாகரத்து செய்ய போறாங்களா? இந்த மாதிரியான பல கேள்விகளை எழுப்பி வச்சிருக்கு. சில இணையவாசிகளோ விவாகரத்தெல்லாம் செய்ய மாட்டாங்க. முன்னாடி பரவுனது மாதிரி கிசுகிசு தான் இதுவும் அப்படின்னு பதிவிட்டு வராங்க. அதே நேரத்துல கீதாஞ்சலி தன்னோட இன்ஸ்டாகிராம்ல தன்னோட பேரை கீதாஞ்சலி செல்வராகவன் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க.